ஹே காய்ஸ், காயல்பட்டினம் ஸ்பெஷல் அஹனி மட்டன் பிரியாணி ரெசிபியோட வந்துட்டோம். 15 பாதாம் 15 முந்திரிய சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். பிஸ்தா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா இந்த டிஷ்க்கு ரம்ப இலை மஸ்ட். 1 கிலோ மட்டனை நல்லா கழுவி சுத்தம் செய்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க எல்லாத்தையுமே அப்படியே சரி பாதியா பிரிச்சு மட்டனோட ஆட் பண்ணிக்கலாம். ரம்ப இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாயை நல்லா உடைச்சு போடுங்க. முடிஞ்சிச்சுன்னா கீரி கூட போட்டுக்கலாம். புதினா, மல்லி, தயிர், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே பாதி பாதி அப்படியே போட்டு நல்லா பரட்டி விட்டு மட்டனுக்கு தேவையான 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். ஒரு தேங்காவை உடைச்சு தலைப்பால், 2வது பால், 3வது பால் எடுத்து வச்சிடலாம். 3வதா எடுத்த தண்ணி தேங்காய் பாலை மட்டன் கூட ஆட் பண்ணி குக்கர்ல விசிலுக்கு வேக வச்சிடலாம். 80%. பிரியாணி சட்டி அடுப்புல வச்சு நெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து 250 ml கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். பேலன்ஸ் இருக்க ஸ்பைசஸ் 3 வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கட்டும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க கேப்ல 1 கிலோ சீரக சம்பாவை ஊற வச்சிடலாம். பாதாம் முந்திரியை அரைச்சிடலாம். கறியை பரட்டிட்டு பேலன்ஸ் வச்சிருக்க புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தயிர்னு எல்லாத்தையும் இவன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 80% வெந்திருக்கிற கறியை மட்டும் குக்கர்ல இருந்து எடுத்து இந்த கறி இந்த பாதாம், இஞ்சி, பூண்டு, தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 to 7 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ்ல நான் 4 கிளாஸ்க்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா ரெண்டுத்துக்குமே 1க்கு 1.5 தான் கணக்கு. நான் மட்டன் வேக வச்சதுல இருந்து எனக்கு 2 கிளாஸ் வந்துச்சு. தலைப்பால் ஒரு 2 கிளாஸ், 2வது பால் இதெல்லாம் சேர்த்து 6 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். ஒரு அரை எலும்பிச்சை தண்ணி இந்த மாதிரி கொதி வரும்போது ஊற வச்ச அரிசியில இருந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம இப்போ சட்டிக்குள்ள சேர்த்துக்கலாம். லைட்டா ஒரு மிக்சிங் கொடுத்து மூடி வச்சிடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்தனால அடி பிடிக்க சான்ஸ் இருக்கு. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுத்து மூடி போட்டு வச்சிடலாம். 3வது தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அரிசியும் தண்ணியும் சமநிலைக்கு வந்துடும். இந்த டைம்ல ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம தம்முக்கு போட்டுடலாம். ப்ரீஹீட் பண்ண தோசை கல்லு மேல 15 நிமிஷம் கரெக்டா டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டோம்னா தலைவன் சூப்பரா ரெடி ஆயிருவான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கப்புறம் நம்ம தம்மு உடைச்சோம்னா வேற லெவல்ல இருக்கும். அரிசி நல்லா புழுங்கி வந்துரும். இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே காரத்துக்கு பச்சை மிளகா, புளிப்புக்கு தயிர், சில்லி பவுடரோ தக்காளியோ எதுவுமே நம்ம இந்த டிஷ்ல ஆட் பண்ண மாட்டோம். ஃபியூஷன் ஆஃப் நெய் சோறு அண்ட் பிரியாணின்னு கூட சொல்லலாம். நட்ஸ் அண்ட் தேங்காய் பால்லாம் சேர்க்கறனால நல்லா ரிச் அண்ட் ஹெவியாவே இருக்கும். காரசாரமான சைட் டிஷ்ஷோட சாப்பிடும் போது சூப்பரா. கண்டிப்பா நீங்களும் உங்க கிச்சன் தியேட்டர்ல ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்ல மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்க. நன்றி.